Illustration number 23. Illustration number 23. Richard and Rizwan started a business on 1st January 2018 with the capitals of 3 lakhs and 2 lakhs. ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரு? Richard and Rizwan. Right. Richard and Rizwan. Right. எவ்வளோ கேபிட்டல் அவங்க போட்டிருக்கிறாங்க? The capital contributed by them. Richard 3 lakhs, Rizwan 2 lakhs. According to the partnership deed, interest on capital to be provided 6%. So interest on capital எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு பார்ட்னருக்குமே 6% per annum. Rizwan is to get salary of 50,000 per annum. So salary ரிஸ்வானுக்கு மட்டும் 60,000 per annum. Richard is to get 10% commission on profit after interest on capital and salary to Rizwan after charging such commission. Commission ரிச்சர்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க 10% net profit after case. ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரி அண்ட் எல்லாத்தையும் இவருடைய கமிஷன் கழிச்ச பிறகு என்ன இருக்கும்? அப்போ ஆஃப்டர்னு சொன்னால் 10/100 + 10 போடணும். அந்த லாஜிக் உங்களுக்கு இருக்கணும். பிஃபோர்னு சொன்னால் டேட்டா 10% போட்டுருந்துருக்கலாம். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் த டூ பார்ட்னர்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா P&L ரேஷியோ. ஓகே, ரிச்சர்டுக்கு 3, ரிஸ்வானுக்கு 2. During the year, the firm made a profit of rupees 3 lakhs. And the firm எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்குன்னா 3 lakhs சம்பாதிச்சிருக்கு. I hope so you could not understand. That's all. We'll now prepare the P&L appropriation account, start posting all these things. The sum is very easy. Let me finish up this. Casual-ஆ நீ ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்த டென்ஷனும் கிடையாது இதில். P&L appropriation account. P&L appropriation account. P&L appropriation account. Right? So, capital விட்டுருங்க. Salary. Salary யாரு கொடுக்கணும்? ரிச்சர்டுக்கு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். So, the capital, the salary is for Richard only. Sorry, Rizwan. Sorry. Salary வந்து ரிஸ்வானுக்கு மட்டும். 2 salary. யாருக்கு அது? ரிஸ்வானுக்கு மட்டும். Value rupees 60,000. Commission கடைசியாக தான் போடணும். வில் கீப் இட் பெண்டிங். ஓகே, கடைசியாக போடுவோம். பெண்டிங் வச்சுக்கிறேன் இதை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ அதுவும் கடைசி தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதை முதல் முடிச்சிடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் ரிச்சர்ட். ரிச்சர்டுக்கு எவ்வளோ? அவருடைய கேபிட்டல் 3 lakhs. எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம்? 6% இன்ட்டு 6/12. ஓகே, 6%, 6/100, sorry. 18,000 will be for Richard. Rizwan, அவருடைய கேபிட்டல் வந்து 2 lakhs. அவருக்கு 6% நம்ம கொடுக்க போகிறோம். 2 lakhs 6% போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,000 for Rizwan முடிஞ்சது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோக்கு முன்னாடி ப்ராஃபிட் ஒரு 3 lakhs இருக்குது. ஸோ பை நெட் ப்ராஃபிட் P&L அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கோம் 3 lakhs. Now you can calculate the commission. Profit calculate பண்ணுறதுக்கு முன்னாடி கமிஷன் யூஸ் பண்ணலாம். கமிஷன் எப்போதுமே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கமிஷன். கமிஷன் இஸ் ஃபார் whom? யாருக்கு இந்த கமிஷன் கொடுக்க போகிறோம்? ரிச்சர்டுக்கு கொடுக்க போகிறோம். ரிச்சர்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். 3 லட்சத்தில் சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ணிடணும். 3 lakhs இருக்கு. எதனால லெஸ் பண்ணிக்க சொல்கிறான்? சேலரி லெஸ் பண்ணிட்ட சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லெஸ் பண்ணிட்ட சொல்கிறான். 18 + 12 ரெண்டும் 30,000 லெஸ் பண்ணிட்ட சொல்லிட்டான். அது தவிர இவருடைய கமிஷன் லெஸ் பண்ண, அந்த கமிஷன் எனக்கு தெரியாதே. இது லெஸ் பண்ண பிறகு, அதாவது ரிச்சர்டுடைய கமிஷன் லெஸ் பண்ண பிறகு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதில் 10%. ரிச்சர்டுடைய கமிஷன் எவ்வளோ அது தெரியாதே. அப்படி ஆஃப்டராக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது இன்ட்டு 10/110. கமிஷன் டிவைடட் பை 100 + கமிஷன் அப்படிங்கிற ஃபார்முலா போடலாம். 3 lakhs minus 60 minus 30
2,10,000 into 10 by 110. Okay, sorry, 60. Salary to Rizwan வந்து 60,000 இருக்கு. No, I made an error. இது 50,000, so correct it. Sorry, 50,000. அப்ப 3 lakhsல 50 30 போச்சுனா 2,20,000 இருக்கு. into 10 by 110 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? You will be getting 20,000 is the commission. Right. And the commission போக balance amount இருந்துச்சுன்னா that will be distributed to these two partners capital account. Partners capital account. Capital account transfer பண்ணோம். யார் யாருக்கு? Richard and Rizwan. Richardக்கு எவ்வளோ? 3/5. 3 plus 2. 3/5. இவருக்கு 2/5. Let me tally and find out the balance and then we will distribute. So 3 lakhs இருக்கு, 3 lakhs இருக்கு. So 50 plus 18, 68 plus 12, 80 plus 20, 1 lakh போயிடுது. So we have 2 lakhs balance. 2 lakhsல ரிச்சர்டுக்கு வந்து 3/5. இது வந்து ரிச்சர்டுக்கு. ரிஸ்வானுக்கு வந்து 2 lakhsல 2/5. இது 1,20,000. இவருக்கு வந்து 80,000 rupees. I hope so you could now understand the way of distributing these two partners, right? That's all the illustrations over.